ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ஒரு 3 மினிட்ஸில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டுருங்க. இது கூட பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 பூண்டு, ஒரு பல்லாரி. இது நான் வந்து ஒரு 2 பேருக்கு தேவையான சூப்பு செய்கிறேன், அதுக்கு இந்த அளவு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு, ஜீரகம் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து கேஸ் ப்ராப்ளம் வருமா, அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 டம்ளர் தண்ணி, எவ்வளவு நமக்கு சூப்பு வேணுமோ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு 2 டம்ளர் அது தேவைப்படுது, அதனால் ஒரு 2.5 டம்ளர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரில் போட்டு வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு கீரை, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு 2 கொத்தமல்லி இலையை போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு எல்லாமே. அவ்வளோ இதை ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணியாச்சு. சூப்பரான சூப்பு ரெடி. இதை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.